ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி, ஜீவிதா அண்ட் பிரியா. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களோட பேரும் இந்த மாதிரி நம்மளோட எபிசோடில் வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். கேட்கப்படுற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் அனுப்புகிற ஃபஸ்ட்டு 3 பேரோட பேர் அடுத்த எபிசோடில் வின்னராக அறிவிக்கப்பட்டு அவங்களோட பேரை ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பிச்சை எடுத்து தான் பெருமாள் அதை பிடுங்குச்சான் அன்மாரு. அந்த கதையாரில் இருக்கீங்க. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம். இந்த நாத்தனார் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொடுமை பண்ணுறாளுங்க. அந்த குட்டச்சி தமிழ்ச்செல்வி இல்லாதனால நம்மள சமைக்க விட்டா அந்த குண்டச்சி சமைச்சது போடு துவைச்சி போடுன்னு உயிரை எடுக்கிறாளுங்க. என்னத்த சொல்கிறது, எல்லாம் நம்ம புருஷன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக தானே இருக்கும். அந்த வெட்டி முண்டத்தால் நமக்கு இப்போ வேலை பெண்டு கழுடுது. அம்மா அம்மா என்னம்மா பண்ற? ரொம்ப பசி எடுக்குதுமா, சாப்பிட என்ன இருக்கு? வாடா சுரேஷ், சாப்பிட இப்பதான் வெந்துகிட்டு இருக்கு சோறு, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. என்னம்மா இம்புட்டு நேரமா? பசி எப்படி எடுக்குது தெரியுமா? நான் பாரிஸ்ல இருந்த வரைக்கும் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? ஆடையாமா ஒரு வெந்தச்சத்தை போடுறதுக்கு இம்புட்டு நேரம். நான் என்னத்தடே பண்றது? உங்க அத்தைக்காரி இருக்கா பரலாத்தா, என்ன சம்மன்னு சொல்லிட்டு அவ ஊர் சுத்த போயிட்டா. அந்த குட்டச்சி தமிழ் செல்வியும் இல்ல. ஆமாம்மா, நானும் கேட்க நினைச்சேன், தமிழ் செல்வி எங்க ஆளைய காணோம். அடையாண்டா சுரேஷ், அவ ஊர் சுத்த போயிருக்கா. அந்த பண்ணையார் குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஏதோ சுற்றுலா போயிருக்காங்களா, கொடைக்கானல், அங்க போயிருக்காடா இவளும். என்னது, சுற்றுலா போயிருக்காளா? அது அந்த பண்ணையார் குடும்பத்தோடயா? ஐயோ, அங்கதானே இந்த பாண்டி இருக்கான், எதனால அங்க போயிருக்கா? அவளை யாருமா அமிச்சது? அடையாண்டா, அந்த பண்ணையார் மவன் பாண்டி இருக்கான்ல, அவனுக்கு மண்டையில் அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டானா. அவனுக்கு ஞாபகம் வர வைக்க ஊர் ஊரா சுத்த சொன்னாலாம் எந்த டாக்டரோ. அதனால ஊர் ஊரா சுத்த போயிருக்காங்க. இவ வேலை செய்யறதுக்காக வேலைக்காரியா போயிருக்கா. என்னது, பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டானா? அப்போ தமிழ் செல்வியும் மறந்துருப்பானே. அப்போ இதான் நல்ல நேரம். தமிழ் செல்வியே இந்த நேரத்தில் நம்ம கல்யாணம் கட்டிக்க வேண்டியதான். அதனால தாண்டா கூல் சுரேஷ், அந்த குட்டச்சி இல்லாத நான் அடுப்புல வெந்து வேகிறேன். இது செத்த நேரத்துல சோற போட்டுறேன். டே கூல் சுரேஷ், சீக்கிரமா நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும்டா. நமக்கு மரியாதையே கிடையாதுடா. உங்க அப்பன்ட்ட 100 தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டாரு. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்டா. ஆமாம்மா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, இப்போதான் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்ல, தமிழ் செல்வியை பொண்ணு கேளுமா, கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். ஆமாண்டா கூல் சுரேஷ், சீக்கிரம் அந்த குட்டச்சியை கல்யாணம் கட்டிட்டு கூட்டிட்டு போகணும். அவ என் மருமகளா மட்டும் வரட்டும், இருக்கு அவளுக்கு. சரிம்மா, அப்போ மாமாட்ட பேசு. மாமா தான் வேலைக்கு போனால் கல்யாணம் கட்டி தரேன்னு சொன்னார்ல, நான் தான் வேலைக்கு போகிறேன்ல, நீ மாமன்ட்ட பேசுமா. சரிடா, உங்க அப்பா வரட்டும், பேசிட்டு மாமன்ட்டே பேசுவோம். அந்த குட்டச்சியும் ஊர்ல இருந்து வரட்டும், பேசி முடிச்சிருவோம். சரிம்மா, ரொம்ப பசியா இருக்கு, நான் வெளியே நிக்கிறேன், சீக்கிரம் சாப்பிட கொண்டா. சரிடா கூல் சுரேஷ், நீ இப்போ உட்காரு, இந்த சோறு வெந்துருச்சு, எடுத்துட்டு வா. பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டான். அதான் அந்த ஜோதி மேடம் தைரியமா இவ்வளவு கூட்டிட்டு போயிருக்காங்களா? சரி, நம்ம ரூட்டு கிளியரு. சீக்கிரம் அந்த குட்டச்சி தமிழ் செல்விய கல்யாணம் கட்டிக்கணும். வரட்டும். எம்பிட்டு நேரம் காத்துட்டு இருக்கிறது, இந்த பஸ்ஸே வர மாட்டேது. இன்னமும் இந்த கிராமத்து சைடுல மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும் போல. என்ன பண்றது, வெயில் வேற தாங்கல, என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏய் ஜீவிதா. ஏய் மலர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி, ஊருக்கு போயிருந்தேன்டி, அதான் பார்க்க முடியல. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஆமா, தமிழ் செல்வி கூட சொல்லிட்டு இருந்தாடி மலர், உன்னை ஆளே காணோன்னு. ஆமாண்டி ஜீவிதா, எங்கள் அக்கா பசங்களுக்குலாம் லீவ் விட்டுருந்தாங்களா, அதான் நான் ஈரோடு வரைக்கும் போயிருந்தேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. அதான் ஆள் இல்லை. ஆமாம், தமிழ் செல்வி எங்கடி? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. வீட்டுக்கு போய் தான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஏய் மலர், உனக்கு விஷயமே தெரியாதா? தமிழ் செல்வி கொடைக்கானல் போயிருக்கா. அது யாரோட தெரியுமா? அவ லவ்வரோட. ஏய் என்னடி சொல்கிற ஜீவிதா? யாரு, பாண்டியன் கூடயா? எப்படி? அது ஒன்றும் இல்லடி மலர், அவருக்கு அடிப்பட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டார்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு ரிலீஃப் பண்றதுக்காக கொடைக்கானல் போனாங்க. இவளும் கூட சேர்ந்து போயிருக்காடி. ஓஹோ அப்படியாடி? அதான் என் ஃபோனே எடுக்கலையா? எப்போ பார்த்தாலும் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. ஆமாண்டி மலர், அங்கே சந்தோஷமா தான் இருக்கா. டெய்லி அவரை பார்த்துக்கிட்டு எனக்கு எப்பயாவது பண்ணுவா, அப்பதான் சொல்லுவா ஏதாவது. சரி ஜீவிதா, நீ காலேஜ் போலையாடி? எப்படி ரீஓப்பன் ஆகுது? அது ஏதோ ஜூலைன்னு சொல்றாங்கடி, அதான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லாட்டி கிளம்பி போயிடுவேன். சென்னையில கூட நேரம் போறதே தெரியல, இங்க ரொம்ப போர் அடிக்குதுடி மலர். ஏண்டி ஜீவிதா, அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நீ ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு வா, சரியா? சரிடி மலர். சரி பஸ் வருது, வா போவோம். ஓகேடி மலர். ஐயோ மாமா,
மாமா புடிச்சுக்கங்க மாமா, விழுந்துறாதீங்க. தமிழ்செல்வி சீக்கிரம் தாவணியை போடுமா, அவனை காப்பாத்துமா. இந்த போடுறேம்மா. ஏங்க நான் தாவணியை விடுறேன், இருக்கமா புடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஆ ஆ பாண்டி விட்டுறதடா, விட்டுறத. என்னம்மா இவ வேற தாவணியை போட்டு காப்பாத்துறேன், பாவடையை போட்டு காப்பாத்துறேங்கிறா, என்னம்மா செய்யறது? விட்ரி, எப்படியோ அவன் வந்தா சரி. பாண்டி முக்கியமா இல்லையா? நீ பண்ண காரியத்துக்கு செல்ஃபி எடுக்கிறேன் கில்ஃபி எடுக்கிறேன்ட்டு கடைசியில அவனை குழிக்குள்ள தள்ளி விட்டடி. அம்மா அமைதியா பேசுமா, யாருக்கு அதுல விழுந்துற போது. செத்த சும்மா இரு மாமா. போடுமா தமிழ்செல்வி, போடு தாவணியை போடு. எங்க தாவணி போட்டேன், புடிங்க புடிங்க. ஆ ஐயோ முடியல. நல்லா இருக்குமா, புடிங்க. புடிங்க, இழுக்காதீங்க, புடிச்சுக்கோங்க, நான் இழுக்கிறேன். தமிழ்செல்வி பாத்துமா, நீ வேற கிட்ட போகாதமா. தமிழ்செல்வி வேணாம் வேணாம், விட்டுரு, நீ விழுந்துடாத, நவுந்து போ. உங்களுக்கு காப்பாத்தாம நான் எப்படி போவேன்? ஐயோ ஆண்டவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க புடிங்க, நல்லா புடிங்க. தமிழ்செல்வி நான் வேணா இழுக்கவாமா? வேணாமா வேணாமா, நான் பாத்துக்கிறேன், வாங்க. அப்படிதான் புடிங்க. உங்களை காப்பாத்தாம இன்னைக்கு நான் போகவே மாட்டேன். புடிச்சுக்கோங்க, அப்படிதான் இருக்குமா, புடிங்க, அவ்வளவுதான், புடிச்சுக்கோங்க. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. அம்மா ஆ பாண்டி உனக்கு இல்லப்பா, ஒன்னும் ஆகலப்பா, நல்லா இருக்கீல? மாமா மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படாதீங்க. தண்ணி 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 வேணும். தண்ணியா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். யாராவது தண்ணி வச்சிருக்கீங்களா? இருங்க. ஐயோ யார்ட்டுமே தண்ணி இல்லையே, இருங்க நாங்க போய் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மேடம் மேடம் ப்ளீஸ் தண்ணி தரீங்களா ப்ளீஸ்? அவருக்கு தண்ணி தாகமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ். பரவாயில்லம்மா, நானும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த தண்ணியை கொண்டு போய் கொடு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. பொறுமையா குடி பாண்டி, குடி. ஆ, போதும், எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படாதீங்க, வாங்க போவோம். பாண்டி எதுவும் அடிப்படல, எதா இருந்தாலும் சொல்லுடா, ஹாஸ்பிட்டல் போலாமா? ஆமா மாமா, அடிபட்டுனா சொல்லுங்க, ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படாதீங்க. அதான் தமிழ்செல்வி அவ தாவணியை கொடுத்து காப்பாத்திட்டாளே, தேங்க்ஸ் தமிழ்செல்வி. இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ்? இது என்னோட கடமை. சரி வாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். இந்த வாட்டர் கேனை கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்களாம் போங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? என் பேரு பிரியாமா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். இல்ல பிரியா மேடம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே இந்த காட்டுக்குள்ள அவர் வந்த உடனே தண்ணி தான் முதல்ல கேட்டாரு. தண்ணி கொடுக்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. நல்ல வேலை வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா மேடம். இல்லைம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். நீ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நிஜமாவே நீ கிரேட்மா. சரிங்க மேடம், அப்போ நான் வரேன். ஒரு நிமிஷம்மா, நீ அவருக்கு என்ன வேணும்? பிரியா மேடம், அது வந்து ஒன்றும் நீ தயங்க வேணாம். நீ அவரை காதலிக்கிறியா? பார்த்தாவே தெரிஞ்சுது. ஆமாம் பிரியா மேடம், நானும் அவர் காதலிக்கிறோம். ஆனால் இப்போ சூழ்நிலை எதுக்குமே சரி வரல. வேற வழி இல்லாமல் அவள் வீட்டு வேலைக்காரியாக நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதுமா, உன் கண்கள் அவரை பார்த்து எவ்வளோ கலங்குச்சுன்னு எனக்கு புரிஞ்சுதுமா. கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்த விட உன் கண்களில் தான் ரொம்ப பதட்டமும் பயமும் இருந்துச்சு. அவரை காப்பாற்றின விதமே எனக்கு புரிஞ்சுது. உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு. கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா மேடம், நான் வரேன். என்ன இது, நாகலட்சுமி இங்க உட்கார்ந்திருக்கா? நாகலட்சுமி நாகலட்சுமி, இந்த காதுல உள்ள எந்தடி நாகலட்சுமி? என்ன ஒரு சோகமா உட்கார்ந்திருக்கா? ஏ நாகலட்சுமி இந்தடி. அக்கா லதாக்கா, நீங்களா? சொல்லுங்கக்கா. ஏண்டி எம்பிட்டு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் நாகலட்சுமி நாகலட்சுமி, என்னாச்சு? ஏன் பள்ளியோடத்து வாசல்ல உட்கார்ந்திருக்க? ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, என் மவனுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி விட்டாங்க. ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கட்டலாம் தான் வந்தேன். அப்படியே நீ இப்படி உட்கார்ந்திருக்க, கட்டிட்டியா இல்லையா? கட்டலாம் தாங்க வந்தேன், ஆனால் கட்டலை. ஏண்டி நாகலட்சுமி என்னாச்சு? ஃபீஸு 32,000மாக்கா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்னால் பெரட்ட முடியல. அவங்க கம்பெனிலேருந்து கொஞ்சம் தான் காசு கொடுத்தாங்களாம். 28,000 தான் பெரட்டினேங்க்கா. மீதி காசு அப்புறமா கட்டுறேன்னு சொல்கிறேன், ஒத்துக்க மாட்றாங்க. என்னடி சொல்ற நாகலட்சுமி? அதான் அப்புறம் கட்டுறேன்னு சொல்றியே, அப்புறம் என்ன, இருக்கிறத கட்டிட்டு வா. இப்போ எங்க ஓடிட போறோம்? நான் வேணா வந்து பேசட்டுமா? இல்லைக்கா வேணாங்க்கா. கேட்டா நிறைய பேர் இப்படி தான் பாக்கி வச்சு வச்சு கட்ட மாட்றாங்க. அதனால இந்த வருஷத்துலேருந்து முழு பீஸும் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டாங்கக்கா.
அடியாத்தி எம்பிட்டு காசு வாங்குறாங்க பாரு. இந்த காலத்துல எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறதுக்குள்ள சொத்தே அழிச்சாகணும் போல. அம்பிட்டு விக்கிது விலைவாசியும் சரி, பள்ளிக்கூடத்து கட்டணமும் சரி. நாளைக்கு வேற ஏதோ பரீட்சை இருக்காங்க்கா, நாளைக்கு கட்டியே ஆகணுமா, இல்லாட்டி உன் மாமனை அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்கக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். சரிடி நாகலட்சுமி, அதுக்கே கவலைப்படுற, நான் இருக்கேன்ல. நான் இந்த சீட்டு காசு ஒன்று வச்சிருக்கேன்டி. சீட்டு போட்டுட்டு இருக்கேன்ல தமிழ் செல்வி கல்யாணத்துக்காக. அந்த சீட்டு காசு வச்சிருக்கேன். இன்னைக்கு நாளைக்குள்ள கட்டணும். இப்ப என்ன, நீ எடுத்துக்கோ, 2-3 நாள் கழிச்சு கொடு. வேணாக்கா, நீங்களே பாவம் தமிழ் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எடுக்க வேணாக்கா, நீங்க போய் கட்டுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி நாகலட்சுமி, வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிடுறீல, அப்படியே வேணான்னு சொல்ற? அக்கா தானே நான் உனக்கு. கட்டு, புள்ள படிப்பு தான் முக்கியம். 2-3 நாள் திருப்பி கொடு. அதனால இப்ப என்ன, நான் சொல்லிக்கிறேன் சீட்டுக்காரர்கிட்ட. அது இல்லக்கா, இதெல்லாம் வேணாக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? புட்டி முதல்ல போய் கட்டிட்டு வா. பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம். சரிக்கா, கொடுங்கக்கா, நான் போய் கட்டிட்டு வரேன். இந்தா போய் கட்டிட்டு வா, நான் இங்கே காத்திருக்கேன். என்ன பண்றது, இந்த காலத்து தாய் தகப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டவே தனியா சேர்த்து வைக்கணும் போல சொத்து. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அக்கா கட்டிட்டேன்க்கா. கட்டிட்டியா? சரி வா போவோம். ரொம்ப நன்றி லதாக்கா. எதுக்குடி நன்றிலாம்? அதிகமா பணம் வச்சிருக்கவன் தான் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவான். நம்மலாம் சொந்தக்காரங்க மாதிரி பழகுறோம், சரியா? நம்ம கிட்ட இருக்கிற காசை கொடுத்து உதவி செஞ்சாதான் நாளைக்கு நமக்குன்னா ஒருத்தவங்க உதவி செய்வாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுதானே இருக்கும். விடு. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுதான்க்கா. அடிப்பொடி நாகலட்சுமி, சும்மா நீ வேற. வா போவோம். ஏம்மா, என்னம்மா கொடைக்கானல் வந்துட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோயில்ல வந்து உட்காந்துருக்கோம். சும்மா இருடி ஜோதி, உங்க அத்தை தான் ஏதோ மாவன் குழிக்குள்ள விழுந்ததுனால கோயிலுக்கு போவோம் அபசகுணமா இருக்குன்னு சொன்னிச்சு, அதான் வந்து உட்காந்துருக்கோம். சரி அமைதியா இரு. நல்ல வேலை, அந்த குறிஞ்சி ஆண்டவர் புண்ணியத்துல பாண்டிக்கு ஒன்றும் அவளை காப்பாத்தியாச்சு, இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆண்டவனை விட தமிழ்ச்செல்வி தான் என் உயிரை காப்பாத்திருக்கா. அவள் மட்டும் தாவணியை போட்டு காப்பாத்தலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்ச்செல்வி. ஐயோ, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை. பாத்தியாம்மா, இதுலயும் இந்த தமிழ்ச்செல்வி ஸ்கோர் பண்றா. ஐயோ, எல்லாரும் பவ பக்கம் சாஞ்சிட்டாங்கம்மா. இதுல உன் மதனி வேற தமிழ்ச்செல்வின்னு. ஆமா தமிழ்செல்வி, நீ மட்டும் இல்லைன்னா பாண்டியை காப்பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றிம்மா, நாங்க தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி சரி, இங்கே உட்காந்துருங்க, நான் ஒரு 5 சுற்றி சுற்றிட்டு வரேன். என் பாண்டி பொழைச்சதுக்காக ஒரு 5 சுற்றி சுற்றிட்டு வரேன். வாலட்சுமி போய் சுற்றிட்டு வரலாம். சரி மதனி, வாங்க சுத்திட்டு வருவோம். தமிழ்ச்செல்வி, உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். நீ ஏன் என் மேல இம்புட்டு பாசமா இருக்க? ஐயோ, இவருக்கு சந்தேகம் வர மாதிரி கேக்குறாரே, என்னத்த சொல்றது? சொல்லு தமிழ்ச்செல்வி, நீ ஏன் இம்புட்டு பாசமா இருக்க என் மேல? அது வந்து அப்படிலாம் இல்ல. உங்க அப்பா அதான் பண்ணையாரையா, எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. எங்க ஆத்தா சொல்லும் நம்மளாம் பண்ணையார் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு. அதனாலதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்க குடும்பமே எங்களுக்கு முக்கியம் தான். இல்ல தமிழ்ச்செல்வி, வேலைக்காரியா மட்டும் இருந்தா வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்துலயும் என் மேல அக்கறையாவும் ரொம்ப அன்பாவும் பண்ணிட்டு இருக்க. உண்மையாலுமே உன்ன மாதிரி வேலைக்காரியெல்லாம் கிடைக்க எங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். எங்க குடும்பத்தோட கடமைங்க, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் எப்போதும் நல்லா இருப்பீங்க. சரி இரு, நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். ஏய், இந்தாடி தமிழ்செல்வி, என்ன ஒவ்வொரு விஷயத்துலயும் மாமாவை மயக்க பாக்குற? அவ்வளவு திமிராயிடுச்சா? நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்? அவர் குழியில விழுந்தாரு, காப்பாத்துறேன், அம்பிட்டுதான். இங்க பாரு, தாவணியை போட்டு காப்பாத்திட்டோம். அவர் மனசுல நம்ம தான் இருப்போம். இனிமே அப்படிலாம் நினைக்காத, சரியா? உன் எல்லையை மீறி போயிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதையா இருந்துக்கோ, இல்ல உன்னை இந்த வீட்டுல வேலைக்காரியா கூட வச்சிருக்க மாட்டேன், துரத்தி அனுப்பிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம், நான் எதுவுமே பண்ணல, அவரை காப்பாத்தினேன், அம்பிட்டுதான். காப்பாத்தினேல, அதோட விட்டு மாமாக்கே சந்தேகம் வர மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி அழுது நடிச்சு டிராமா போட்டு மாமா மனசை உருக வைக்கலாம்னு நினைக்காத, சொல்லிட்டேன். கடவுளே, இந்த ஜோதி ஏன் இப்படி இருக்கா? அவர் மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்னமோ அவர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு, அது போதும். கடவுளே முருகா, நீ தான் அவரை காப்பாத்திருக்க. அவர் என்னைக்கும் நல்லா இருக்கணும் முருகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? அப்ப நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. நாகலட்சுமி லதாவிடம் எவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் என்று சொன்னார்? மறுபடியும் சொல்றேன், நாகலட்சுமி லதாவிடம்
ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு என்று சொன்னார்? சரியான பதில சொல்லுங்க. உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரோ அவங்களோட பேர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். அதனால சீக்கிரமா எபிசோட பார்த்துட்டு உங்களை சரியான ஆன்சரை சொல்லி உங்க பேரையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட பேர் நம்ம எபிசோட்ல இடம்பெறும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.